Learn and bass and NBs. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதாவது இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு, இந்த TNPSC எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு, UPSC வந்துட்டுருக்கு, எக்கச்சக்க காலேஜ் செமஸ்டர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில், அதாவது எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்க டைமில் எக்ஸாம்ஸ்க்கு வைஸாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், வைஸானா ஒரு பிரேவாக, அதாவது ஈஸியான வழியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஈஸியான வேலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் மார்க் வாங்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ எக்கச்சக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட்டாக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தது தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது எக்ஸாம்ஸ் எதுவும் யாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலையில் விடிகாலில் இருந்து படிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஸோ விடிகாலில் இருந்து படிக்கணும்னா, விடிகாலில்னா நீங்கள் 3 மணிக்கு இருந்து படிக்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் 4 மணிக்கு இருந்து படிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ இந்த சன்ரைஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதாவது அந்த சன்ரைஸ் அப்போ தான் உங்களுக்கு சன்ரைஸ் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக எதை வேணாலும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை உங்கள் எக்ஸாமுக்காக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சன்ரைஸ் ஆகிற டைமில் மொத்தமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாகும். அதுலேருந்து வர வார்ம்னஸ், அதுலேருந்து வர கூலிங்னஸ் உங்கள் மைண்டை ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்டர் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா இல்லை கூட, அப்படி இல்லைனா கூட வீட்டில் இந்த மாதிரி விண்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டைம்ங்க, பெஸ்ட் டைம். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி எந்த டைமில் படிக்கிறீங்களோ நாளைக்கும் அதே டைமில் தான் நீங்கள் படிக்கணும், நாளானிக்கும் அதே டைமில் தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கண்டினியூஸாக ஒரே டைமில் படிச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு பழகிடும். ஸோ ஒரு 1 மந்த் நீங்கள் அந்த மாதிரி கண்டினியூஸாக பழகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த செகண்ட் மந்த்லேயே உங்களால் ஈஸியாக அதே டைமுக்கு உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா அது உங்களுக்கு ஹாபியாக மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்து படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து படிக்க பாருங்கள். அப்படியே தொடர்ந்து ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மந்த்லேயே அது உங்களுக்கு ஹாபியாக மாறிடும். நீங்கள் அலாரம் வைக்காமலே உங்களால் ஈஸியாக எழுந்து படிக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். அண்ட் தேர்டு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேல்குலேஷன் சப்ஜெக்ட்ஸ்னால் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸில் ஒரு சில கேல்குலேஷன் அண்ட் மெயினாக இந்த மேக்ஸு, ஆப்டிடியூடு, ரீசனிங், இந்த மாதிரி இருக்கிற கேல்குலேஷன் சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களால் எப்படி சொல்கிறது, நைட் டைம் ஈவினிங் டைம் படிக்கிறத விட காலையில் டைம், அதாவது ஒரு 5 to 6 அந்த மாதிரி டைமில் படிச்சிங்க அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி டைமில் உங்கள் மைண்டில் ஒன்றுமே இருக்காது, உங்கள் மைண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் எவ்வளோ எஃபோர்ட்டு, எவ்வளோ கஷ்டம் உங்கள் மைண்டை கொடுத்தாலும் உங்கள் மைண்ட் அதை தாங்கும். ஸோ அப்படி பட்சத்தில் ஒரு கேல்குலேஷன் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மைண்டுக்கு அந்த எஃபோர்ட் உங்கள் மைண்டு ஈஸியாக தாங்கிடும். ஏன்னா காலையில் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மைண்டு ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும், உங்கள் மைண்ட் எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களால் கேல்குலேஷன்ஸ் ஈஸியாக போட முடியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கேல்குலேஷன் சப்ஜெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற பிளேஸ் தாங்க. நீங்கள் படிக்கிற பிளேஸ் ஃபுல்லாக அப்படியே ஸ்டடி தான் இருக்கணும், புக்கு மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. டேபிள்னா ஒரு டெஸ்க் ஏதோ ஒன்று. ஸோ ஒரு இந்த சைஸ்க்கு இருக்கட்டும், உங்களுடைய இந்த சைஸுக்கு இருந்தாலே போதும். ஸோ அதில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த உங்கள் ரூம் ஃபுல்லாகவே புக்ஸ் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உட்காந்து படிக்கிற இடத்துல ஜஸ்ட் உங்கள் சப்ஜெக்ட் புக்ஸ், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டான புக்ஸு அண்ட் அதுக்கான ஒரு சில மெட்டீரியல்ஸ், பென்னு, நோட்ஸு, அதோட புக்ஸு அண்ட் அதோட கைட்ஸ், எதாவது இருந்தால் கைட்ஸு, ஹைலைட்டர் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ஹைலைட்டர் பென்னு, பென்சில், இந்த மாதிரி எல்லாமே அந்த டேபிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், மொபைல் ஃபோன்ஸ் அந்த டேபிளில் வைக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் மொபைல் ஃபோன்ஸ் பக்கம் போக மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை டேபிளில் வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தூக்கி பின்னாடி போட்டுருங்க. எஸ், கன்ஃபார்மாக சொல்கிறேன், மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்னாடி எந்த இடத்துலையுமே உங்கள் மொபைல் ஃபோனை வைக்காதீங்க. உங்களுக்கு பேக் சைடு, அதாவது உங்கள் முதுகுக்கு பேக் சைடில் உங்கள் மொபைல் ஃபோன்ஸை எங்கேயா ப்ளேஸ் பண்ணி வைங்க, இல்லைனா வேறு ஏதாவது ரூமில் வச்சுருங்க, அந்த மாதிரி வைங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரண்ட்டில் உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், வா 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 அப்படின்னு கூப்பிடும். ஸோ அதனால் உங்கள் மொபைல் ஃபோன் உங்கள் பின்னாடி இருக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 to 20 minutes உங்கள் மொபைல் ஃபோனோட ஞாபகம் இருக்கும். அண்ட் நீங்கள் படிக்க உங்கள் மொபைல் ஃபோனோட ஞாபகம் போயிடும்.
நீங்கள் முன்னாடி இருந்தாலும் உங்களுக்கு அதே தான் ஃபஸ்ட்டு 15 to 20 நிமிஷம் மொபைல் ஃபோன் ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மொபைல் ஃபோன் உங்கள் கண்ணில் திருப்பி பட அதோட ஞாபகம் ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதனால் மொபைல் ஃபோன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா பின்னாடி வச்சுருங்க. உங்கள் ஸ்டடி டேபிளில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் திங், ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுக்கோங்க. திங்கிற பொருள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. திங்கிற பொருள் நான் சாப்பிட்டுட்டே படித்தா டைவர்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. வாட்டர் பாட்டில் மஸ்ட் கையில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை எழுந்து போய் தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பட்சத்தில் எப்படி படிக்கலாம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக கரைச்சி குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த எருமை மாடு புல்லு மேயும் பார்த்தீங்கன்னா எப்படி நுனி ஃபுல்லாக மேலாப்பில் மேயும் பாருங்கள், அந்த மாதிரி மேலாப்பில் ஃபஸ்ட்டு மேயுங்க. அதாவது மேலாப்பில் எல்லாத்தையும் படிங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் என்னென்ன இருக்குது, ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட் கான்டென்ட் இருக்கும் பாருங்கள். அந்த கான்டென்ட்டில் இருக்கிற இன்ட்ரொடக்ஷன்ஸ், இதெல்லாம் என்னென்ன சிலபஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இது இருக்குன்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலாப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்டுக்கே தெரிஞ்சிடும். இதனால் ஈஸியாக இப்போ ஒரு சிலரால் மேக்ஸ் ஈஸியாக போட முடியும், ஒரு சிலரால் ஃபிசிக்ஸ் ஈஸியாக படிக்க முடியும், ஒரு சிலரால் கெமிஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக படிக்க முடியும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஈஸியான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிங்க. அண்ட் ஒரு சில பேர் ஆப்போசிட்டாக கஷ்டமான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிங்க. அப்போ லாஸ்ட்டில் டைம் கம்மியாக இருக்கும்போது ஈஸியான சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் சுத்தமாக தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது உங்கள் மைண்டு ஓப்பனாக இருக்கும். படிக்கணும் எவ்வளோ தீனி உங்கள் மைண்டுக்கு போட்டாலுமே உங்கள் மைண்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மைண்டுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கஷ்டமான சப்ஜெக்டாக உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து, ஏன்னா ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், ஏன்னா கஷ்டமான சப்ஜெக்டே ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து அந்த நீங்கள் பிரெயினில் போட உங்கள் பிரெயினில் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிக்க பாருங்கள். அண்ட் இப்போ 2 to 3 hours கண்டினியூஸாக படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே சப்ஜெக்டாக படிக்காதீங்க. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை மாற்றி படிங்க. ஏன்னா ஒரே சப்ஜெக்டை நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டு ஒரே சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் ஆகும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன்னா ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டே வரேன், இன்ட்ரெஸ்ட்டாக தான் படிப்பீங்க. பட் இருந்தாலுமே ஒரு 1 hour 2 hours தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தூக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது லைட்டாக ஃபேஸ் வாஷ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு டக்குன்ட்டு வேறு சப்ஜெக்ட்டை படிங்க. அண்ட் வேறு சப்ஜெக்ட் பட்சத்தில் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறது, பயாலஜி எடுத்து படிக்கிறதுன்னு வச்சுக்காதீங்க. ஏன்னா சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ்னா சயின்ஸ் கணக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சயின்ஸ் படிக்காமல் வேறெல்லாம் எடுத்து படிக்கணும். சோஷியலோ இல்லை இப்போ TNPSC படிக்கிறா வேறு எவ்வளோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸை எடுத்து படிக்கணும். ஸோ எஸ், அந்த மாதிரி நீங்கள் படிக்க உங்கள் மைண்டு மாறி படிக்கலாம். உங்கள் மைண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட்ஸை எப்படி சொல்லுது வேரி பண்ணி படிங்க. நிறையா சப்ஜெக்ட்ஸை படிங்க. அதாவது 2 hours 3 hours படிக்கிறீங்கன்னா 10 சப்ஜெக்ட் படிக்கணும் அவசியம் இல்லை. 2-3 சப்ஜெக்ட் நீங்கள் மாற்றி கொஞ்சமாக படித்தாலே போதும். உங்கள் மைண்டுக்கு வேறு லெவலில் பூஸ்ட் கொடுக்கும். உங்களால் ஈஸியாக படிக்கவும் ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கிறீங்க. இப்போ நான் 1 மணிக்கு நான் படிக்க உட்கார்ற மதியானம் 2, 3, 4 4 மணிக்கு நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் டைம் வைக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் யாராலையுமே 3 மணி நேரம் தொடர்ந்து படிக்க முடியாது. ஒரு சில பேரால் படிக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேரால் படிக்க முடியாது. என்னால் 3 மணி நேரம் 1 மணி நேரமே தொடர்ந்து உட்காந்து படிக்க முடியாது. ஸோ 3 hours படிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் பிரேக் எடுத்துக்கோங்க. 1 hour ஒரு தடவை பிரேக் எடுத்துக்கோங்க. 1 hour பிரேக்னால் போய் சாப்பிட்றது, போய் நீங்கள் இஷ்டத்துன்னு திங்கிறதுலாம் கிடையாது. 1 hour ஒரு தடவை நீங்கள் உட்காந்துருக்க இடத்த விட்டு ஜஸ்ட் எழுந்து வாக் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes or 10 minutes நீங்கள் பிரேக் எடுத்து திருப்பி வந்து உட்காருது. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலுமே உங்கள் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல கொஞ்சம் எழுந்து தண்ணி குடிக்கிறதோ ஆர் இந்த மாதிரி அப்படியே சின்னதாக நடந்து அப்படியே போயிட்டு வரதோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ உங்கள் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ அதனால் 1 hour ஒரு தடவை உட்காந்துருக்க இடத்துல எழுந்து நின்று பழகுங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரி 5 hours 6 hours படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 5 hours படிக்கணும்னா 2.5 hours ஒரு தடவை பிரேக் கிடையாது, தூங்குங்க. எஸ், நிம்மதியாக தூங்குங்க, நாப். ஸோ 15 minutes கண்டினியூஸாக தாராளமாக தூங்கலாம். 15 minutes சின்னதாக குட்டி தூக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ 1 மணிலேருந்து நான் 2:30 வரைக்கும் நான் படிக்கிறேன். 2:30 வரைக்கும் படிச்சுட்டேன். பிரேக்லாம் எடுத்து 2:30 வரைக்கும் படிச்சுட்டேன். 2:30 மணிக்கு 2:30லேருந்து 2:45 வரைக்கும் சின்னதாக தூங்க அலாரம் வச்சுருங்க. ஃபோனில் அலாரம் வச்சுட்டு அலாரம் வச்சு ஃபோனை பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஃபோனில் அலாரம் வச்சு ஃபோனை உங்களுக்கு எழுந்து நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஏன்னா ஃபோனில் அலாரம் வச்சு பக்கத்திலே வச்சிட்டிங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூங்கிடுவீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 5 meter டிஸ்டன்ஸில் வைக்கணும். எழுந்து போய் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் எழுந்து போய் ஆஃப் பண்ணும்போது உங்கள் தூக்கெல்லாம் கலைஞ்சிரும். அண்ட் அந்த அலாரம் டோன் இருக்குது பாருங்கள். அந்த அலாரம் டோன் மறக்காமல் கொஞ்சம் வியடாக வைக்க பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத டோனு, உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற டோனோ அலாரம் டோன் வைங்க. அப்போ தான் நீங்கள் எந்திரிப்பீங்க. நல்ல ப்ளசண்டான டோன் வச்சுன்னா அப்படியே பாட்டு கேட்டு தூங்கிடுவீங்க. ஸோ மோஸ்ட்டாக இரிட்டேட் ஆகிற டோன் மாதிரி அலாரம் டோன் வைங்க.
ஸோ இந்த மாதிரி டைப் அதாவது நீங்கள் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு திருப்பியும் ஃப்ரெஷ் ஆகிடும், திருப்பியும் ஃப்ரீ ஆகிடும். ஸோ உங்களால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ எஸ், இந்த வீடியோ நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா இல்லை அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை செமஸ்டருக்கு இல்லை எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுல இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே யாராவது இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுல வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கல ஏது பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல்லை காந்துட்டு விடுவாங்க. ஸோ ஆள் நம்ம பிடிச்சவங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அன் டைமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங் நான் உங்களை செஞ்சு டடா பாய், see you.